இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த பூமியில இருக்கிற எல்லா இயற்கையும் நாம வளர்ச்சிங்கிற பேர்ல அழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கூத்தை தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் குடின்னு கிடக்குறான். வானத்துல இருந்து பச்சை கலர்ல ஏதோ முட்டை மாதிரி வந்து பொத்து பொத்துன்னு பாத்து நடக்கிற இடத்துல விழுகுது. அதுல ஒரு முட்டைக்குள்ள இருந்து புழு மாதிரி ஒண்ணு முண்டிக்கிட்டு வெளியில வருது. விறுவிறுன்னு இறங்கி பாட்டில ஒரு பைய தனியா ஓரமா உட்காந்துருப்பான். அவரோட மேல ஏறி காது வழியா சரட்டன்னு உள்ள போகுதுங்க. உள்ள போனதா ஒரு மாதிரியா துடிச்சு படுத்துட்டான். கூட வந்த பொண்ணு உசுவி பார்த்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறான். கதராஜ் திரும்ப போயிடுச்சு. இவன் எந்திரிச்சு பாட்டி நடக்கிற ஏரியா பக்கம் போறான். அடுத்து என்ன நினைச்சான் தெரியல. அவன் மூஞ்சிய அப்படியே விரிச்சா மூஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 7 பாகமா பிரியுது. பிரிஞ்ச பாகமெல்லாம் ஆக்டோபஸோட கை மாதிரி இஷ்டத்துக்கு அங்க இருக்கிற எல்லா பெரிய வெட்டி சாக்கிது. எவ்வளவு பேரு ரத்த பலியானாங்கன்னு தெரியல. மிகப்பெரிய கலோபரம் ஆயிப்போச்சு. அதே சமயம் இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தன் ஆளா ராத்து மாதிரி இருக்கிறான். சாப்பிடறதுக்கு கறி வாங்கிட்டு வந்து பில்லுல பே பண்ற இடத்துல வந்து நிக்கிறான். அங்கெல்லாம் நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க. சேல்ஸ்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறா. சார் கறியில மேல எம்ஆர்பி ரேட்டுக்கிட்டு ஸ்கேன் பண்றதுக்கு கியூஆர் கோடெல்லாம் ஒட்டல, வேற கறி எடுத்துட்டு வாங்க, இல்லன்னா இதுல போய் கியூஆர் கோட ஒட்டிட்டு வாங்கன்னு கொடுப்பா. என்ன போட்டு சொல்றியான்னு இவர் சண்டைக்கு வர்றாரு. சண்டை போட்டுறாரு, திட்டிடுறாரு. அது சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பேருக்குமே கேட்கும். எல்லாரும் இவனை மறைச்சு போப்பாங்க. தப்புனா வேங்க கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவ டியூட்டியை முடிச்சுட்டு அவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்புறா. அவ்வளோ நேரம் இதை ஒரு அவமானமா எடுத்துக்கிட்டு இவ்வளவு பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு கறி வாங்க அந்த வய கார்ல விரட்டி வந்துகிட்டு இருக்கிறா. யாரும் இல்லாத ஒரு ஓரத்துல இவ கிடைச்சதும் வண்டியை இடிச்சு தள்ளி காட்டு பக்கம் தள்ளி, என்னடி இந்த விஷயத்துக்கெல்லாம் கொலை செய்வாங்க நினைப்பியா? நான் கொலை செய்ய வேண்டிட்டு சொல்லிவிட்டு கையில கத்தி எடுத்துட்டு வந்து கண்ணா அப்படின்னு முதுகுல வயிற்றுல குத்துறாங்க. அவனை தள்ளி விட்டுட்டு எப்படியோ இவ கஷ்டப்பட்டு அப்படியே தவந்து போவா. ஒரு கட்டத்துல வாங்கி விழுந்துட்டா. பார்த்தா அவ வயங்கி விழுந்த இந்த இடத்துலயே அந்த முட்டை மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்குது பச்சை கலர்ல. அடுத்த கணம் இவனை நல்ல க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. விட்டுன்னு ஏதோ ஒண்ணு வந்து வெட்டுது. தலையில இருந்து அவரோட இதய பகுதி வர நடு மண்டையில உச்சி மண்டையில ஓங்கி ஒரு வெட்டு. எதை வச்சு வெட்டுச்சுன்னு கூட தெரியல. ஆனா மூஞ்சில கோடு மட்டும் விழுந்துருச்சு. சம்பவ இடத்துல அவன் செத்து போறா. அதுக்கப்புறம் அந்த வண்டி ஒண்ணு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லா பேரையும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல 2 டிடெக்டிவ்ஸ் காத்துட்டு இருக்காங்க. உயரதிகாரி ஒருத்தோடு வரார். அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதோ, என்னடா அது இன்னையோட இது 3வது கேஸ், ரத்த கலரியான 3வது கேஸ் அப்படின்னு புலம்புறார். பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாங்க. விரட்டி வந்திருக்கிறா, ரோட்ல வச்சு இடிச்சு தள்ளி இருக்கிறா, அடுத்து கத்தியால குத்தி இருக்கிறா, இதெல்லாம் நடந்திருக்கும். அப்ப அந்த பொண்ணு இறந்துதான் கேட்டா இல்ல, குத்துனவ இறந்துட்டான்னு சொல்றாங்க. என்னையா அது குழப்பறீங்க? குத்து வாங்கினவ தானே சாகணும். இல்ல சார், குத்துனவன் தான் சார். நடுவு மண்டையில இருந்து இறைய வர துண்டாய் போய் செத்து போயிருக்கிறா சார்னு சொன்னதும் உயரதிகாரிக்கு குழப்பம். சரி, அந்த பொண்ணோட பேர் நான் கேட்டா பேரு வயசை கேட்டது இவ சாக்காகிறாரு. என்ன சார் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு கேட்டா ஆமா தெரிஞ்ச பொண்ணு தாங்கிறார். உள்ள அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் சுயநலவுக்கு திரும்புறா. அவ உடம்புல ஏகப்பட்ட காயங்களுக்கான தழும்புகள் இருக்குது. இந்த தழும்புகள் எல்லாம் ஆறி போய் தழும்பாக இருக்கிறதுனால பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த தழும்புகளா இருக்கும்னு டிடெக்டிவ் சொல்றாங்க. இவளும் கண்ண முழிக்கிறா. கண்ண முழிச்சு பார்த்தா டிடெக்டிவ்ஸ் உயரதிகாரி எல்லாம் வந்திருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க நடந்த மேட்டர் என்னன்னு விசாரிச்சா